வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன 10 ஹவர்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த படத்தோட பிளஸ் அதே மாதிரி இந்த படத்தோட ஹைலைட் என்ன எல்லாமே இந்த வீடியோக்குள்ள பார்த்தலாம். யாரும் புதுசாக சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஒரு கால்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ டாட்டா நோட்டிஸ் இருக்கும். இந்த படத்துல வளவளன்னு கதையெல்லாம் இழுக்காம டைரக்டா இவங்க கதைக்குள்ள கொண்டு போனது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுதுன்னே சொல்லாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா, நம்ம சிபிராஜ் சார் வந்து எப்படி அந்த ரோல் கொடுத்துருக்காங்களோ, ஒரு பஸ் வந்து டிராவலிங் ஆகி போயிட்டே இருக்குது. கள்ளக்குறிச்சி டோல்கேட் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு ஒரு ஃபோன் ஒன்று வருது. அந்த ஃபோன் வந்த உடனே போலீஸ்காரவங்க நோக்கி சிபிராஜ் அவரு அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடி வந்து பஸ்ஸை மறைச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கொலை ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கொலைகள் வந்து மர்டர் நடந்த உடனே நம்ம சிபிராஜ் அவங்க இது எதுக்காக நடந்தது, ஆனா நமக்கு போன் வந்தது வந்து ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்றாங்க தான் போன் வந்துச்சு, ஆனா எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கிறதாங்க இந்த படத்தோட கதை. செகண்ட் ஹாஃப்ல எதுக்காக அந்த கொலை நடக்குதுன்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயிலா கிளியர் கட்டா காமிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். இந்த படத்துல வந்து டைரக்டர் அவங்க நல்லா சூப்பரா யோசிச்சுதான் எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லாங்க. படத்தை வளவளன்னு இழுக்காம டைரக்டா இவங்க கதைக்குள்ள ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்கும் கொண்டு போனது வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லாங்க. சேலத்துல படிக்கிற ஒரு காலேஜ் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல டிராவல் ஆகுது, மிஸ்ஸிங் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. அங்கிருந்து அப்படியே கதை ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குன்னு சொல்லாங்க. இந்த போலீஸா வர நம்ம சிபிராஜோட ஆக்டிங் ஒன் ஆஃப் த எக்ஸலண்டா பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. மியூசிக்கை பத்தி சொல்லி ஆகணும். பிஜிஎம் வேற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாங்க. படத்து சீட் எஜ்ஜில் தான் நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அடுத்தன்னு கொஞ்சம் விறுவிறுப்பாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் கொஞ்சம் சீக்கிரமாகவே விட்ட மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. முன்னாடி விட்டு ஒரு 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் விட்டு படத்தை எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டயத்தில் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் கம்மியாகாமல் அவ்வளோ வைபாக கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுதுன்னு சொல்லாங்க இளையராஜா சாருக்கு. ஹேண்ட்ஸ்அப்னே சொல்லாங்க டேரக்டர் அவருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் அடிங்க. சிபிராஜ் சார் கம்பேக் கொடுத்துருக்காருன்னு சொல்லாங்க. இந்த படத்தில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்க. அடுத்தன ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக எடுத்துகிட்டு போயிருக்கானே சொல்லாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லி ஆகணும். அதாவது இந்த படத்தோட கலர்ஃபுல்லு பிஜிஎம் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு அடுத்தடுத்து நிறைய ஒரு பெரிய படம் வர்றதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கானே சொல்லாங்க. படத்தோட கதை என்னன்னா, நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதாவது ஒரு சேலத்து பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கு. அந்த பஸ்ஸில் ட்ராவல் ஆகுது, மிஸ் ஆகுதுன்னு ஃபோன் வருது. அங்கே போனால் ஒரு மர்டர் நடக்குது. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சம்பவத்தோட கதை தாங்க இந்த படம். 10 ஹவர்ஸ்க்குள்ள 10 மணி நேரத்தில் எப்படி கொலை நடக்குது அதை கண்டுபிடிக்கிறார் சிபிராஜ். இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தேட்டரில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் படம் பார்த்துட்டேன். படத்தோட ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கணும்னா கண்டிப்பாக 5க்கு 4.5 கொடுத்து ஆகலான்னு சொன்னாங்க. 4.5 என்னோட ஸ்டார் நான் கொடுப்பேன். என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.